இந்த இன்சிடென்ட்டுக்கு இதுதான் காரணம் ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. ஆனால் அதை படத்தில் சொல்லும் போது ரொம்ப பிளண்ட்டாக சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து குறியீடுகள் அப்படின்றது வந்து மோஸ்ட்டாக படங்களில் வைக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. பட் ஆனால் வந்து கமல்ஹாசன் அப்படி கிடையாது. அந்த ஹிஸ்ட்ரியை தழுவியே போய்கிட்டு இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தையே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க 10 படம் நல்லா பண்ணுவாங்க, 11வது படம் தே வில் டூ லைக் திஸ். பட் இட்ஸ் டூ லேட் ஃபார் கமல்ஜி டு. நிறைய பேருக்கு இந்த படம் புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எதனால புரியல? ஆக்சுவலாக எல்லாமே எல்லாருக்கும் புரியணும்னு அவசியமே இல்லை. எனக்கு வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் தரல. என்னால் ஃபேமிலியோட இந்த சாங்ஸ் உட்காந்து பார்க்க முடியல. எனக்கு வந்து இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, புரிதல் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்தியாவிலாம் நடக்குது, ஏன் வந்து காந்திஜி சுட்டாங்க, இதெல்லாம் அந்த வயசில் எனக்கு தெரியாது. ஒய் கமல் சார் இஸ் ஜீனியஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஜீனியஸ்ன்ற டேர்ம் என்னால் எடுத்துக்க முடியல. ஹே ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். நம்ம தமிழ் சினிமாவுக்குன்னே ஒரு சாபம் இருக்குங்க. அது என்னன்னா, ஒரு சில நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் அதை கொண்டாடாம காலம் போனதுக்கு அப்புறமா கல்ட் கிளாசிக்காக தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு படம் தான் ஹேராம். ஹேராம் படம் வெளியாகி 25 வருஷம் ஆகியிருக்கிற இந்த சமயத்தில் அந்த படத்துக்குள்ள புதைஞ்சிருக்கிற பொக்கிஷங்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைஞ்சிருக்காரு எழுத்தாளர் திரு ராஜசேகர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஹேராம் படம் வந்து வரும்போது நல்லா ஸ்கூல் படிச்சிருப்போம். அந்த டைமில் ஹேராம் படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப குறைவு தான். ஆனால் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு தோணி பார்த்துருப்போம். அப்படி நீங்கள் ஹேராம் படத்தை எத்தனை முறை பார்த்துருப்பீங்க? நிறைய ஷேட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஒவ்வொரு உணர்வு கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இதை நான் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நிறைய பேர் கோட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சொன்னது. ஓகே. ஸோ அவர் வந்து ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், ஒவ்வொரு டைம் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வகையான கதை வந்து இதில் தெரியுது அப்படின்னு. ஏன்னா இதில் அவ்வளோ மெட்டாஃபர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஸ்டோரியுமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளோட வாழ்க்கை அனுபவத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷன் நம்ம என்னவா இருக்கோமோ அதை வந்து இந்த கலர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் நினச்சேன். ஒரு ரொம்ப இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்போம். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அந்த வயசில் அதை கன்சியூம் பண்ண தெரியல. அண்ட் வந்து அதில் வந்து இன்னொன்னா அதை கன்சியூம் பண்ணுற ஃபேக்டர்ஸும் இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம்லாம் கிடையாது. ஸோ அதனால் அந்த டைமில் இதை என்னால் கன்சியூம் பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து லைஃப்பில் நான் புக்ஸ் அந்த வாசிப்பு வந்து தீவிரமாகும் போது அப்போ அந்த எழுத்தோட கவனம் வந்து எங்கெங்கெல்லாம் அது நல்ல சிந்தனை இருக்கும் அந்த இடத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து ஹேராம் எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா, ரிடம்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். ஸோ இந்த ரிடம்ஷன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எது நமக்கு வந்து அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து லைஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்மளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தியை கொல்ல போகிற ஆள் வந்து மனம் திருந்தி அவரோட ஃபாலோவர் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட். முதல் தடவை அதை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிரேக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அதோட கலைநயம், அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க டைம் லைன், அதில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ், அதில் சொல்லப்பட்ட தியரிஸ், ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல எனக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான கன்சியூம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 தடவை பார்த்துருப்பேன். நிறைய தடவை இதை ஸ்டடி மெட்டீரியலாக பார்த்துருக்கேன். ஒரு கதையை அணுகும் போது நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உள்வாங்கிக்கிட்டு பண்ணணும், ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே ரைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டடி மெட்டீரியல் ஆக்சுவலி. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படத்தை பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது வேற, எழுத்தாளருடைய பார்வையில் ஒரு படத்தை பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது வேற. அப்படி ஹேராம் படத்தை ஒரு எழுத்தாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அ வந்து ரைட்டராக வந்து இதில் எனக்கு ரொம்ப என்சாண்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ வந்து இப்போ ஒரு கதை வந்து எழுதும் போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸை கன்வே பண்ணுறதுக்காக ரொம்ப ஜெனரிக்காக வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்கள்லாம் நேவிகேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு இதுதான் காரணம் ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. ஆனால் அதை படத்தில் சொல்லும் போது ரொம்ப பிளண்ட்டாக சொல்லுவாங்க, ரொம்ப தீர்க்கமாக உள்ளே இறங்கிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் அந்த ஹானஸ்டி வந்து இந்த ரைட்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து இவர் தான் இதை விஷயத்த பண்ணாரான்னா ஆமாம் பண்ணார், அது அப்படியே இருக்கும் அந்த படத்தில். அதை வந்து திருச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க, நடந்தது அப்படியே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஹானஸ்டி இன் ரைட்டிங்கில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ரொம்ப வர்த்தக ரீதியாக சக்ஸஸ் ஆகணுன்ற பாயிண்ட் இல்லாமல் கன்சியூமர்ஸ்க்கு என்ன விஷயத்த சொல்ல வருமோ அது ரொம்ப டைரெக்டாக சொன்ன விதம் வந்து ரொம்ப ரா ரைட்டிங்.
அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா கான்சிக்வன்சஸ் பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளண்ட் வந்து அங்க இருக்கும். கரெக்ட், அந்த ஷார்ப் எட்ஜஸே இருக்காது. பட் இதுல வந்து ஐசி ஆஸ் அ ரைட்டர் இதுல வந்து ரொம்ப ஹானஸ்டான ரைட்டிங் இருக்கதான் நான் பாக்குறேன். ஐ திங்க் 7 years, more than 7 years இந்த கான்செப்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க கமலஹாசன். ஓகே. ஸோ அது வந்து அதே மைண்ட் செட்டில் யாருமே அந்த 7 years வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அஸ் அ பீயிங் அ ரைட்டர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்னஸ் ஆஃப் கமல்ஹாசன். கண்டிப்பா நிஜமா ஒன்று 7 years ஆஃப் அவருடைய ஒர்க் அப்படின்னும் போது அந்த படத்தை அப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து கொண்டாடலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்பவே நீங்க அந்த அஃபிஷியல் ட்ரெய்லர் கீழெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஹேராம் படம் ஒரு பொக்கிஷமான படம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அதை? ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து சொன்னது தான். இந்த பொக்கிஷம் நம்ம சொல்றதுல உள்ள வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. பட் நான் பொக்கிஷன்றத இதை வந்து ஹனி அப்படின்றதெல்லாம் நான் கம்பேர் பண்ணிப்பேன். ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நீங்க எப்போ வேணா எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேராம் வந்து அப்படிப்பட்ட ஒரு படம் தான். நீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் 25 வருஷம் கழிச்சு இதை நம்ம பேசுகிறோம்னா we are going to tell the same thing 50 years, 75 years, 100 years. ஸோ இது வந்து ஏன்னா நான் சொன்ன மாதிரியே ஹானஸ்டான ரைட்டிங் வந்து அழியவே அழியாது. நீங்கள் பாரதியாரோட பாட்டும் சரி, இல்லை வந்து டால்ஸ்டாயோட ரைட்டிங்ஸும் சரி, இல்லை நீங்கள் வந்து கண்டெம்பரரியான வேறு எந்த ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ரைட்டிங் ரொம்ப ஹானஸ்டாக இருந்துச்சுன்னா அது காலத்துக்குமே பேசப்படும். ஸோ அது மாதிரி ஹேராம்ன்றது வந்து நாட் ஓன்லி இன் ரைட்டிங் பட் ஆக்சுவலாக ப்ராடக்டாகவும் வெளியே வரும்போது நல்லா வந்துச்சுன்றதுனால இட்ஸ் கோயிங் டு ரைஸ் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். பொதுவாக கமல் சார் படங்களில் நிறைய குறியீடுகள் இருக்கும். அப்படி இந்த ஹேராம் படத்தில் நீங்கள் கவனிச்ச எழுத்தாளராக நீங்கள் கவனிச்ச குறியீடுகள் அப்படின்னா என்ன நல்லா இருக்கு? எப்பயுமே வந்து குறியீடுகள் அப்படின்றது வந்து மோஸ்ட்டாக படங்களில் வைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். பட் ஆனால் வந்து கமல்ஹாசன் அப்படி கிடையாது. இஸ் பியாண்ட் எவ்ரி திங். ஸோ வந்து ஒரு சில விஷயம் ஈஸ்டர் எக்ஸ்லாம் நமக்கே விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்ப ஃபேசினேட்டான இடங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதில் ரொம்ப நோட்டிசபிளான விஷயம் என்னென்னா படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து இது வந்து எப்படிப்பட்ட கதைன்றதையே தெளிவாக சொல்லிடுவாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா கமலோட பேரனா அதில் நடிச்சிருக்கிறதுன்னு சொல்லுவார். எங்கள் தாத்தா வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காருன்னு கதை சொல்ல மாட்டார். ஒரு ஊரில் நான் இருந்தேன், அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தார், இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்றது இது காந்திஜியை பற்றி கதை இல்லை, சகித்ராமோட கதை தான்றதை முதலே சொல்லிடுவார். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹானஸ்டான வகையில் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து கைட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை தழுவியே போயிட்டு இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தையே எடுத்து வச்சிருப்பாங்க. இது அப்படி இல்லாமல் வேற விதமாக ஒரு ட்ராவல் எடுக்கும். சகித்ராமோட அவரோட லைஃப் சேலஞ்சஸ், அவரோட லைஃபோட சக்ஸஸ் என்ன, அவர் வந்து வாழ்க்கையில் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணாருன்ற மாதிரி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளை ட்ராவல் பண்ண வைப்பாங்க. அது வந்து இது வந்து பயங்கரமான விஷயம். ஸோ இது வந்து எப்படின்னா கதை இல்லாத நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு கர்வ்ல வந்து எடுத்துகிட்டே போவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சஃபரிங்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு சொன்னல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பை வந்து ஒரு யானையோட கம்பேர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இதில் எப்படின்னா கல்கட்டாவில் வந்து அந்த ரையாட்டுக்கு அப்புறமா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து படுகொலை செய்யப்பட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஒரு பெரிய ஹண்ட் போவார். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து அந்த யாரெல்லாம் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கொலை பண்ண காரணமாக இருந்தாலும் அவங்கள எல்லாம் சாகடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து ஒரு யானையை காமிப்பாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணால் பாகனை இழந்துட்டு அது பக்கத்துலேயே அது கன்ஃபியூஸ்டாக நிற்கும். ஓகே. ஸோ அந்த நேரத்தில் இவரோட மைண்ட் செட்டுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அந்த யானையோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவோ இவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டும் அதுதான் இருக்கும். திரும்ப அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து காமிப்பாங்க, அந்த கல்கட்டா விட்டு அவர் ஊருக்கு சென்னைக்கு போயிடலாம், இது தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு அவர் வந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து மதம் பிடிச்சி ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இவரோட மைண்ட் செட் அப்போ என்னவோ ஒரு வெறித்தனமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ அது அந்த யானை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து திரும்ப இவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து கல்யாணம் பண்ணி இப்போ இது பண்ண வசுந்தராதாஸ் கல்யாணம் பண்ண கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் காமிப்பாங்க. அந்த கோயிலுக்கு வாசலில் வந்து யானை வந்து சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இட் சிம்பாலிக்லி ரிஃப்ளெக்ட்ஸ் தட் இஸ் கோனா கெட் மேரிட். ஆமாம், அதில் பின்னாடி வந்து இளையராஜாவோட பிரில்லியன்ஸ் இருக்கும். பின்னாடி வந்து ஒரு சாமி பாட்டு போயிட்டுருக்கோம். அதில் இருக்கிற கான்டென்ட்டுமே அவரோட திருமணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். கால்கட்டு யானை வந்து கால்கட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லேயே அது வந்து பின்னப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பிக் பண்ண மாட்டாங்க, ஹிடன் ஜெம் இதெல்லாமே. இது இல்லாத வந்து இதில் வந்து
இது ஒரு டைலாக் ரைட்டிங்கில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான விஷயம். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் கன்சியூம் பண்ண முடியல என்னால். ரிப்பீட்டடாக நிறைய தடவை பார்க்கும்போது தான் எனக்கு அது வந்து தெரிஞ்சது என்னென்னா, கமல்ஹாசன் வந்து ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் இழந்துட்டேன், எனக்கு வந்து இப்போ உயிர் இல்லாத ஆத்மா இல்லாத உயிராக நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி வந்து அபியங்கர் வந்து சாக போகிற நிலைமை இருப்பார். ஸோ சாக போகிற அவர் வந்து காலில் அடிபட்டிருக்கும், அவரால் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி காந்தி அசசினேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் படுத்துட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் இப்போ வந்து ஆத்மா மட்டும்தான் இருக்குது, என் உடல் என்கிட்ட இல்லை. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் உங்களால் வந்து அதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து த செகண்ட் பர்சன் டு அசசன் காந்தி வுட் பி அசசன்ட் அஸ் அசைன்ட் ஆஸ் கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் வந்து அந்த பொறுப்புக்கு எடுத்துட்டு வரதுக்கு காரணமே அதுதான். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து இவரோட ஆத்மா வந்து அவருக்கு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லுவா. அது வந்து இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து ராமாயணத்தை நிறைய இடத்துல டச் பண்ணியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷாருக் கான் வந்து சாகர நிலைமையில வந்து சொல்லுவார், அவன் வந்து என் தம்பி தான் பரத், பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ராமர் பரதன். ஸோ அந்த கனெக்ட் எடுத்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி அபியங்கர் வந்து நீ தான் வந்து காந்தியை கொலை பண்ணணும், நம்ம மிஷனை நீ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரோட மேலே வந்து ஒரு பாக்ஸ் பேக்டாக இருக்கும், அதில் கன் இருக்கும், அது வந்து நெஞ்சு கீழ்ச்சி எடுப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனுமாரோட இது இருக்கும். இதெல்லாம் தான் நான் கவனித்த குறியீடுகள் இந்த படத்தில். சூப்பர். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க, நானும் யோசிச்சிட்டே இருக்கேன், கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு. அன்னோன் ஃபேக்ட்ஸ்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி ஹேராம் படத்தில் ஹிடன் ஜெம்ஸாக நீங்கள் கவனித்த விஷயங்கள்லாம் என்ன? இதில் வந்து ஹிடன் ஃபேக்டர்னு சொல்கிறத விட ஒரு சில ஃபன்னியான திங்ஸ்லாம் இருந்தது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதி ஹாசனோட டெபியூ ஃபிலிம் வந்து 7ஆம் அறிவு. ஆக்சுவலாக கிடையாது. இதில் அவங்க வந்து காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட கூட வந்து ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து இதில் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஷாருக் கான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக எந்த ரெனிமரேஷனுமே வாங்கலை. அப்படியா? ஆமாம். அது வந்து ரொம்ப எனக்கு இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸ். அண்ட் பிஃபோர் இளையராஜா இட் வாஸ் சப்போஸ் டு டூ பை அதர் பர்சன். ஸோ இளையராஜா வாஸ் லைக் அது நிறைய ஒரு இந்த காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண, இது கடைசியில் போய் சேர்ந்த இடம் வந்து இளையராஜா. ஐ டோன்ட் திங்க் ஸோ இளையராஜா தவிர வேற யாருமே இதை வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க். கண்டிப்பாக. இன்னும் அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது இன்றைக்குமே அதெல்லாம் நிறைய லைக் விஷுவலாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் யோசனைகள் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த பாடல்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. நீ பார்த்த பார்வைக்கு நன்றி. ஆமாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இந்த இசையில் தொடங்குதம்மா சாங்கும் கிட்டத்தட்ட அப்படிதான். அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாங். ஓகே. ஸோ வந்து அவரோட மைண்ட் செட்லேருந்து எப்படி அந்த அக்செப்டன்ஸுக்கு வராருன்ற மைண்ட் செட், ஓகே நம்ம காந்திஜியை வந்து அசசன் பண்ண போகிறோன்றது வந்து அவர் அதை கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படும். அந்த இடத்துல வந்து இந்த பாட்டை ஃபில் பண்ணி அந்த எமோஷனை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ரியலி குட். ஓகே, சூப்பர். அந்த அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட இன்னுமே எனக்கு அது ஞாபகம் இருக்குது. டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது ரகுபதி ராகவ ராஜாராம் அந்த லிரிக்ஸில் இஸ்லாமியர்கள் வந்து ஓதக்கூடிய அந்த ஒரு டியூனில் அதை பண்ணியிருப்பாங்க. அதுவே ரொம்ப புதுமையாக இருந்தது. புதுமையான்றதை விட இதில் நான் பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, புதுமையை விட எவ்வளோ அழுத்தமாக சொல்ல வர விஷயத்த வந்து எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் அதை வந்து நம்மளால 25 இயர்ஸ் பேக் இது பண்றதுக்கு ஒரு கட்ஸ். இதனால தான் சொன்னேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி தான். அவரை அந்த டைமில் வந்து அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இவ்வளோ வருஷம் கழிச்சு இதை பற்றி பேசுகிறோம், இன்னமும் அந்த கண்டென்ட் வந்து இட் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னா அது என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கணும், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கணும். ஏன்னா இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அவுட்புட்டாக அது வெளில வரும்போது எக்ஸாக்டாக அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை பண்ணிட்டார். அப்போ நீங்கள் மருதநாயகம் பற்றி யோசிச்சு பாருங்கள். இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போவும் நம்ம வந்து அதை வருமானு வெயிட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் கிராஃப்ட். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரியான கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விட்டுருணும், பிளாக் பண்ணுறதை விட. ஏன்னா வந்து ஒரு கிரேட் லீடரையும் தழுவி எடுக்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அதே மாதிரி அவர் உலக நாயகன், அவருக்கு வந்து எல்லா கிராஃப்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து தெரியும். மேக்கப் கூட ஒரு போட்டு காட்டியிருப்பாரு த்ரிஷா மேம்க்கு. அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியும், என்டர்டெய்னிங்காக கூட போகலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த டைமில் தெரியும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்னங்கிறதும் தெரிஞ்சும் அந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கிடைச்ச வரவேற்பை பற்றியுமே அவர் பெருசாக வந்து நான் எடுக்க நினச்சேன், நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருதுன்னு, ஒரு இலக்கு இருக்குல்ல,
எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ரைட்டிங்குள்ளே இருக்கவங்க இல்லை வந்து ஒரு ஆர்ட்டுக்குள்ளே இருக்கவங்களெல்லாம் வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ண முடியாது. இலக்கற்று கிடப்பவனே இலக்கியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த கலை சம்பந்தப்பட்டமான விஷயங்களை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா we have to leave them very free. அதை வந்து நீங்கள் ஒரு பவுண்டரிஸ் கட் பண்ணி நீ இதை தான் பண்ணணும் இதை தான் செய்யணும்னா அவங்களால உள்ளே இருக்கவே முடியாது. அவங்க 10 படம் நல்லா பண்ணுவாங்க, 11வது படம் they will do like this. ஸோ அதுதான் தான் சொல்லணும், we have to set them free. பட் இட்ஸ் டூ லேட் ஃபார் கமல்ஜி டு. ஏன்னா நம்ம அந்த டைம்லேயே அவர் நம்ம ஃப்ரீ அவுட் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து பாருங்கள் நிறைய நியூ ஏஜ் சினிமா டெவலப்பர்ஸ்க்கு வந்து டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இதுதான் ஓப்பனிங். பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும், கல்வியாளர்களாக இருக்கட்டும், சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும், நிறைய தியரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா படத்தையுமே நீங்கள் எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தியரி வந்து அதில் உள்ளடங்கிடும். அப்படி ஹேராம் படத்தில் பேசப்பட்டிருக்கிற தியரி என்ன? இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது வந்து இதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுற ஒரு சின்ன அவலம் அது வந்து ஒரு நேஷனோட ஹிஸ்ட்ரியே மாற்றக்கூடிய அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும் அப்படின்றது பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் இதில் வந்து ஆல்டர் ஹிஸ்ட்ரிஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஆல்டர் ஹிஸ்ட்ரி தேரினா என்னென்னா, ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட பாணியிலேயே ஒரு கதையை ட்ராவல் பண்ணிட்டே போவாங்க. அதோட ஆர்க் எங்கேயுமே கம்மியாகாத ட்ராவல் பண்ணிட்டே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாதராம் கோட்ஸே வந்து காந்தியை கொலை பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனாவது அட்டெம்ப்டில் கொலை பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. 3வது அட்டெம்ப்டில் பண்ணியிருப்பார். 2வது அட்டெம்ப்ட் வந்து இட்ஸ் ஃபெயிலியர். ஸோ இந்த 2வது அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அந்த படத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கமல்ஹாசன் வந்து அங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட வந்து சொல்லுவார், நான் இந்த ஆங்கிள்லேருந்து காந்திஜி வந்து ஃபோட்டோ எடுக்கணும், நான் போய் பார்க்கலாமா? அப்போ வந்து அந்த கார்டு சொல்லுவார், ஆல்ரெடி ஒரு ஆள் உள்ளே போய் பார்த்தாங்களா, அது யார் உங்களோட டீமான்னு கேட்பார். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் எப்படி இருக்கும்னா, செகண்ட் மிஷன் வாஸ் ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் அது வந்து அவர் ஷூட் பண்ண முடியல, அவருக்கு வந்து ஹைட் பத்தல, அந்த ஷூட் பண்றவருக்கு வந்து ஹைட் பத்தல அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரியில வந்து கோட் பண்ணிருப்பாங்க. கோட்சேக் இல்ல, கோட்சேக்கோட டீம் மெம்பர். ஓகே. ஸோ வந்து இந்த படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, இதே இன்சிடென்ட் வந்து அந்த அசசின் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கமல் போவாரு. கமல் போயிட்டு அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணலாம் காந்திஜின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பாட்டை தான் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இவரு அந்த இடத்துல தான் ஸ்பாட் பண்ணிருப்பாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் இருக்கும், அது மேலே ஏறி நிற்பாரு, உடஞ்சிரும். ஓகே. ஸோ இந்த ஸ்டூல் உடஞ்சதுனால அந்த போனவருக்கு வந்து ஹைட்டு பார்த்த முடியாமல் அந்த அசசினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாமல் அது அபார்ட் ஆகிருக்கும் விஷயம். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருக்க ஒரு விஷயத்தை தழுவி ஒரு ஃபிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஒரு கிரேட்னஸ் ஆஃப் கமல்ஹாசன் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் போய் மன்னிப்பு கேட்க போவார் காந்திஜிக்கிட்ட, நான் உங்களை கொலை பண்ண வந்தேன், நான் இந்த மாதிரி நான் இப்போ உங்கள் ஃபாலோவர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ரைட்டிங்கோட பீக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீக்னஸ் ஆஃப் ரைட்டிங்லாம் இந்த இடம் தான். ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த டைமில் இந்த ஹேராம் படம் வரும்போது நிறைய பேருக்கு இந்த படம் புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எதனால புரியல? ஆக்சுவலாக எல்லாமே எல்லாருக்கும் புரியணும்னு அவசியமே இல்லைல்ல. இப்போ ஃபேக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஓகே, காந்திஜியை வந்து கொலை பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்க, முஸ்லிம்ஸை வந்து பார்க்குற பார்வை ஏன் வேற மாதிரி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கு, நார்த்தில் இதுவே வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் நார்த்தில் போயிட்டு வந்து இந்த மாதிரியான ஃபைட்ஸ் ஏற்படுதுன்னா அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். பட் தமிழ்நாட்டில் நம்ம அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. நீங்கள் பிற மாநிலங்களில் இது வேற மாதிரி இருக்கும். பட் ஹிந்து முஸ்லீமாக எங்கேயுமே பிரச்சனை நடக்காது. ஸோ இது வந்து ஏன் அப்படி இருக்குன்றது நீங்கள் அந்த லொக்கேஷன் பேஸ்டான ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால் அந்த மாதிரி விஷயத்தை கன்சியூம் பண்ணவே முடியும். இல்லைன்னா அது நமக்கு புரியவே புரியாது. இது ஆண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு எறும்பு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குமா, டெய்லி வந்து ஒருத்தன் வருவானா, காலையில் ஷவர் எடுப்பான், ஆஃபீஸ் கோட் சூட் போட்டு போயிட்டே இருப்பான். இந்த எறும்புக்கு வந்து புரியவே புரியாது ஏன் அவன் டெய்லி இதை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. இது மாதிரி தான் நம்ம கமல்ஹாசன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதை வந்து இந்த ரைட்டிங்கில் நமக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து ஒரு ஹனின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, இது எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அவனுக்கு என்னைக்கு புரியுதோ அன்றைக்கி வந்து அவன் கரெக்டாக அந்த படத்தை பார்த்துருவான். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் தரல, என்னால் ஃபேமிலியோட இந்த சாங்ஸ் உட்காந்து பார்க்க முடியல, எனக்கு வந்து இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, புரிதல் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்தியாவிலாம் நடக்குது, ஏன் வந்து காந்திஜி சுட்டாங்க இதெல்லாம் அந்த வயசில் எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஷேட்ஸ் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா,
இந்த படமும் அப்படிதான். ஓகே. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோட சேனல் கால்வாயில் தான் ஆரம்பிக்கும். ஓகே. அது வந்து கதை சொல்லும் போது அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. கமல்ஹாசனும் ஷாருக்கானும் அங்கேருந்து அதை வந்து சீன் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கமல்ஹாசன் சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவாக்குள்ளே தான் சாவார். ஓகே. இதே மாதிரி தான் இதுவும். இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிற இடங்கள் வந்து வேற 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 இடம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ரைட்டிங்கை கன்சியூம் பண்ணுற ஆள், இல்லை ஒரு நல்ல ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுற ஆள், இல்லை நீங்கள் வந்து ஒரு தீவிரமான வந்து வாசிப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தேடி வந்துருக்கீங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த படத்தை இத்தனை முறை பார்க்கும்போது உங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ், இல்லை ஒரு விஷயத்தை வந்து அணுகிற முறை அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி நீங்கள் பரிணமிச்சிருக்கீங்களா? அப்படி சொல்லணும்னா, எவ்ரி குட் ஆர்ட் வில் இன்ட்ரடியூஸ் சம்திங் குட் டு யூ. அதான் ஏதாவது ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்காம போகாது. அதுதான் ஒரு படைப்போட உச்சம். அந்த படைப்போட உச்சத்தை வந்து நம்ம அடையவே இல்லைன்னா கூட இந்த மாதிரி படைப்புகளோட அதர் கான்டென்ட்ஸ் இருக்குல்ல, இது மூலமா நமக்கு கான்ட்ரிபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்கில்லை ஹார்னஸ் பண்றதுக்கு இப்படிப்பட்ட வழிகள்லாம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இதுல வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணிக்கிட்ட இடம் எங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஒரு கதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது வந்து காந்திஜியோட வாழ்க்கை வரலாறா கூட எடுத்துக்கலாம். பட் இட் இஸ் த கிரேட் கமல்ஹாசன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஊரில் ஒரு ராஜாவும் இருந்தார். அப்படிதான் இதில் கொண்டு போவோம். ஸோ வந்து அதான் சொல்கிறேன், இந்த ரைட்டிங்கில் வந்து நிறைய பரிணாமங்கள் இருக்குல்ல, அந்த படிநிலைகளில் வந்து நம்மளை ட்ராவல் பண்ண வச்ச ஒரு ஃபிலிம்னா ஹேராம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா இன்னொரு நாள் வந்து உத்தம வில்லன் பண்ணணும். கண்டிப்பாக தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் தட் ஆல்சோ. ஏன்னா அதையுமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஆமா, நான் தான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படைப்பு வந்து அவனோட வாசகனுக்காக காத்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அந்த வாசகன் என்னைக்குமே அந்த படைப்பை வந்து சேருவான். அவன் எடுத்துப்பான் டைம், பட் அது அங்க இருக்கும். நீங்க அங்க இருக்கிறது எப்போ வேணா புரிய வைக்கிறதுக்குமே ஒரு எழுத்தாளர் இங்க தேவைப்படுறாங்க. அதை எடுத்து சொல்றதுக்குமே ஒரு எழுத்தாளர் வந்து தேவைப்படுறாங்க. ஏன்னா நீங்க சொல்றதை கேட்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நார்மலாக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி அதை எடுத்து ஒரு ஃபேக்டாக சொல்லும்போது இன்னும் நம்ம நிறைய புரிஞ்சுக்கணுமோ, இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. கமல் சார் வந்து ஜீனியஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஒய் கமல் சார் இஸ் ஜீனியஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஜீனியஸ்ன்ற டேர்ம் என்னால் எடுத்துக்க முடியல. கிஃப்டட்ன்ற டேர்ம் வேணால் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ வந்து ஒருத்தரால் வந்து இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ஐ கேன் திங்க் ஆஃப் ரைட்டிங். ஓகே. பட் அதை வந்து வேற ஒரு ஆர்ட் ஃபார்மாக என்னால் அதை வந்து அவுட்புட்டாக கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ எப்படி ஒரே பர்சனாலிட்டி வந்து அவரால் திங்க் பண்ண முடியுது, அதை வந்து அவராலே கன்சியூம் பண்ணி ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு மக்களுக்கு சொல்லணுன்ற இடத்துக்கு நகர முடியுது. அங்கேருந்து அதுக்கு அவருக்கு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரல. மெஜாரிட்டியாக இந்த மாதிரி படங்கள் அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பேக் ஃபயர் தான் இருக்கு. பட் ஸ்டில் he tries to move with it. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துக்கு வருதுல்ல. ஸோ இது எல்லாமே லேர்னிங் தான். ஓகே. ஸோ அந்த இடத்துக்கு நான் தான் சொல்கிறேன் திரும்ப இவர் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண விட்டுருங்க. எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாதீங்க, விட்டுருங்கன்னா அவர் பாட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை பற்றி. நிஜமாவே எழுத்தாளர்கள் வந்து புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். அதை வந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்களுமே அதை எங்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ யூஆர் ஆல்சோ ஏ ஜீனியஸ் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட உங்களுடைய அந்த ஹேராம் படத்தை பற்றின உங்களுடைய தாட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஸோ இந்த டிஸ்கஷன் ரொம்ப ஹெல்த்தியான டிஸ்கஷனாக இருக்கிறதா நான் உணர்றேங்க. இந்த வீடியோ பேசினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஹேராம் படத்தை திரும்ப ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள வந்துருச்சு. உங்களுக்கு அதே மாதிரி ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் பேசின விஷயங்களை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.